வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் தான் உங்கள் வீட்டியார். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷோரூம்லேயும் நம்ம போயிட்டுருக்கோங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷோரூமு இப்போ ஹோண்டா ஷோரூம் போயிருந்தோம்ல நம்ம அந்த டியோக்கு. அது பார்த்தீங்கன்னா ஸ்டெடியாக என்னால் வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா நான் டியோ எடுத்துகிட்டு போகும்போது ஹெல்மெட்டை மறந்துட்டு போயிடுறேன். அதாவது ஹெல்மெட் என்கிட்ட 2 ஹெல்மெட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்டட்டு, அந்த ஸ்டட்டு ஹெல்மெட்டில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் லாக் எடுக்க போகிறேன். அந்த லாக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலான ஹெல்மெட். அந்த நார்மலான ஹெல்மெட்டை எப்போவுமே நான் பார்த்தீங்கன்னா கைக்கு வரும்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிற கடைசியில் பார்த்தா ஹோல்டர் எதுவுமே அதில் இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஹோண்டா வீடியோ எடுக்கல. ஹோண்டா ஷோரூமில் பார்த்தா வண்டிகள் என்னென்ன செலவு பண்ணிக்காங்கிறத உங்களுக்கு கூட ஆனால் டியோ கூட நான் தனியாக காட்டுறேன். நம்ம எஃப்ஜெட் இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிருக்கோம் இந்த மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர் 125 நம்ம அண்ணனோட வண்டிங்க. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு 6, 7, 8 மாதம் இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் செலவு வச்சிருச்சு. வண்டி செலவு வச்சிச்சுன்னா ஒரு பேட்டரி கம்ப்ளைண்ட் இல்லைங்க, வயரிங் ப்ராப்ளம், ஒரு சில நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கா, நேற்று என்ன கிழமை, திங்கள், அப்புறம் ஞாயிறு, சனிக்கிழமை கொண்டு போய் விட்டாங்க. சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஷடவுனு. சனிக்கிழமை விட்டதுக்கு தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, தம்பி நீ ஷடவுனு தம்பி லேட்டாகும் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு ரெடி ஆகிறவனு கேட்டது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் தம்பி லீவுன்ட்டாங்க. சரி பொறுமையாக எடுத்துக்கலாம் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை ஃபுல்லாக ரெடி ஆகிடும் தம்பி, நீங்கள் செவ்வாய்க்கிழமை வந்து காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. இப்போ மணி எத்தனை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா டிஸ்பிளேல தெரியும்னு நினைக்கிறேன். மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:51ங்க. மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:51. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கிளம்பி போய்கிட்டே இருக்கோம். ஷோரூமில் 10 மணிக்கெல்லாம் கால் பண்ணிட்டாங்கங்க. நம்ம கிளப்பி நம்ம அமரனை கொஞ்சம் வார்ம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே ரொம்ப இதாகிடுச்சு. இன்னொரு வேலை எங்களுக்கு வேலை இருக்குண்ணா. இன்றைக்கி வண்டிக்கு போய்ட்டு சாமி கும்பிட்டு இன்றைக்கி வரலான்ட்டு ஒரு பிளான்ல இருக்கோம். ஏன்னா பைக் எடுத்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் அண்ணன் வந்து சாமி கும்பலில் இப்போ வரைக்கும் எந்த இதில் பூஜை பண்ணலை. அதனாலேயே வண்டி அதிகமாக செலவு வைக்கிற மாதிரி ஒரு இதுங்க. நான் வண்டி எடுத்தோன்னே முதல்ல பூஜை பண்ணிக்கணும்ல, பூஜை பண்ணாங்கனாலே அதிகமாக செலவாயிடுச்சு. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அமரனுக்கு ஆகட்டும் வண்டிக்கு ஆகட்டும் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக போய் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்காங்க. நான் சொன்ன நிறைய பேர் பூஜை இருப்பீங்க தெரியும். அதனால மறக்காம சொல்லி இன்னும் பேர் பக்கத்தோட பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி விட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒரே நிமிஷம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். சரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நான் உங்களுடைய ஷோரூமில் கொண்டு வரேங்க. பஜாஜ் ஷோரூமுங்க. இப்போ 10 மகா ஷோரூம்ல ஞாபகம் வருது. நான் இப்படி வரட்டா பின்னாடி, இன்னும் முன்னாடி போட்டோம். நம்ம பின்னாடி போவோம். இந்த பின்னாடியே தாங்க வரணும். இந்த இங்கே நிற்கிது யாரும் தெரியல. ஷோரூம் இது பின்னாடி வந்தாச்சு. இங்கே அங்கே தான் நிற்கிதா? பெட்ரோல் போடலையாண்ணா? அந்த இறைச்சல் இருக்கு. ஆமாம், அந்த ஒரு ஆரம் போச்சு. ரைட்டு அதெல்லாம் ஓகே தான். என்னங்க அண்ணா இப்போ கரெக்டாக இருக்குண்ணா, போக்கு கரெக்டாக இருக்குண்ணா, பிரச்சனை இல்லாமல். முன்னாடி ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, இப்போ பரவாயில்ல. பரவாயில்லையே, கிளச்சு பக்கத்தில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து வந்தாச்சு. பிரேக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் கைக்கு வர மாட்டேங்குது. அவங்க பார்த்தீங்கன்னா வண்டி இந்த வண்டி எடுத்துக்கலாம். என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா தரவாக எடுத்துகிட்டு வந்தாச்சு வெளியே. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே பார்த்துருக்கோம். எல்லாமே அதாவது இந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா
சாவி ஆன் பண்ணோன்னு வைங்களேன், இப்போ இந்த மாதிரி டிஸ்பிளே எல்லாமே மீட்ரு எல்லாமே தெரியுதுல, ஆனால் அதில் வந்து நாங்கள் சாவி ஆன் பண்ணும்போது இது எதுவுமே எங்களுக்கு வந்து தெரியவே இல்லை சுத்தமாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஹாரனு பிரைட் லைட்டு இண்டிகேட்டர் எல்லாமே எரியுது, ஆனால் அந்த சைடு சுத்தமாக எங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஆனால் செல்ஃப் நல்லா தாங்க எடுத்துச்சு. அப்போயே நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோம், பேட்டரியில் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இப்போ ஃபுல்லாக சர்வீஸ் தாங்க விட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் வண்டி பார்ப்போம் எப்படி இருக்குங்க. இது உங்களுக்கு பல்சர் 125 இது அண்ணனோட பைக்கு. பரவாயில்லைங்க, எல்லாமே கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. வண்டியை பார்த்தீங்கன்னா சர்வீஸ் விடுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்றுக்கும் போட்டிருக்காங்க. 1700 சில்லரை வந்துச்சுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அண்ணனோட வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்டி முடிச்சுட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம அமரனுக்கு வந்தாச்சுங்க. அப்படியே நம்ம அமரன் எடுத்துகிட்டு என்ன வீட்டுக்கு போக வேண்டியதான். வண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தரப்புலேருந்து பஜாஜ் தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4ங்க. நம்ம எமாவுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் தரலை. எமாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரேட்டிங் இப்போ தர நிலமையில இல்லைங்க. அதை பற்றி தனியாக நான் வீடியோ மேக் பண்ணுறேன். இன்னும் நம்ம போகாத ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஒரே ஷோரூம் தான், ஹீரோ ஷோரூமு. அதே பார்த்தீங்கன்னா பள்ளியில் இருக்கிறதுல அந்த ஒரு ஷோரூமு, அது கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போய் காமிச்சிடுறேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் வேறு தர போகிறோம். அது நம்ம ஃப்ரெண்டு சேனலை பற்றி முதல்ல அதை பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையை. அவர் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி யூடியூப்பில். பட் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு வீடியோ போடுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான் அவங்க இருக்கும். படம் பார்த்தீங்கன்னா சேர்க்கை அப்படிங்கிறது நம்ம சேனலில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி விட்டு வந்துருங்க. அப்படியே மறக்காம அவங்க சேனல் இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்டு சேனலுங்க. இது ப்ரொமோஷன் நினச்சிக்காதீங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி நினச்சிக்கோங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் காலில் சேராமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை தட்டி விட்டுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைக் எடுத்தீங்கன்னா ஹெல்மெட் இல்லாமல் பைக் ஓட்டவே ஓட்டாதீங்க. ஹெல்மெட் போட்டு எப்பவுமே சேஃபாக ரைட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம்.